சிபிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹார்ட்டையும் லங்ஸையும் ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறது தான் சிபிஆர். கார்டியோ பல்மனரி அப்படின்னு சொல்லுவாங்க. கார்டியோ பல்மனரி ரெசிசிடேஷன் ஷார்ட் ஃபார்ம் தான் சிபிஆர். ஸோ இது நம்ம எப்படி பண்ணணும்னா, நம்ம ரெண்டு நிப்பிள்ஸ்க்கு நடுவில் நம்ம ஹார்ட் இருக்கு, சென்டர்ல தான் இருக்கு, லெஃப்ட்ல ரைட்ல எல்லாம் சென்டர்ல தான் இருக்கு. அந்த இடத்துல நம்ம உள்ளங்கையோட அடிப்பகுதியை இப்படி வச்சிடணும். ஓகேங்களா? உள்ளங்கையோட அடிப்பகுதியை வச்சுட்டு இப்படி இப்படி விரல் நேரா இருக்கணும். அப்படி வச்சுக்கோங்க. ஐயா நீங்களும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இன்னொரு கையை அதே மாதிரி மேல வச்சு இன்டர்லாக் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இப்ப நம்ம ரிலாக்ஸா பின்னாடி இருக்கும் இல்லைங்களா, நல்லா நிமிர்ந்து முன்னாடி வரணும். நீங்க முன்னாடி வர வர அந்த ரிப்கேஜ் வளையும். அதுதான் கரெக்டான பொசிஷன். ஏன்னா இந்த ரிப்கேஜை வளைக்கவே முடியாது, ரொம்ப ஹார்டா இருக்கும். நீங்க நல்லா முன்னாடி வச்சு நல்லா அழுத்தணும். எந்த அளவுக்கு அழுத்தணும் அப்படின்னா, நீங்க அழுத்தும் போது ஒரு கிளிக் சவுண்ட் வரும். இந்த மேனிக்கு அழுத்தி பாருங்க, ஒரு கிளிக் சவுண்ட் வரும். இந்த சவுண்ட் வந்ததுன்னா நீங்க 2 இன்ச்சுக்கு போறீங்கன்னு அர்த்தம். 2 இன்ச்சு நீங்க கம்ப்ரஸ் பண்ணாதான் ஹார்ட்ல இருந்து பிளட்டே வெளியில போகும். அந்த அளவுக்கு நீங்க கம்ப்ரஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு நிமிஷத்துக்கு 100 பண்ணணும், 2 நிமிஷத்துக்கு 200 பண்ணணும். குறைஞ்சபட்சம் ஒரு ஆள் 200 பண்ணணும். இப்ப நீங்க வந்து எனக்கு ஒரு 30 கம்ப்ரஷன்ஸ் பண்ணுங்க. ஆனா இந்த 30 நீங்க என்ன பண்ணணும்னா சத்தமா எண்ணிக்கிட்டே பண்ணணும். அப்பதான் உங்களால எனர்ஜியை த்ரோ பண்ண முடியும். ஓகேங்களா? என் கூடவே எண்ணுங்க. நான் 1 சொல்லும் போது ஒரு கம்ப்ரஷன், 2 சொல்லும் போது செகண்ட் கம்ப்ரஷன், அந்த மாதிரி 30 கம்ப்ரஷன்ஸ் இப்ப நம்ம பண்ணலாம். சரிங்களா? ஓகே, ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30. ஒரு 30 கம்ப்ரஷன் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ என்ன இருக்குன்னா, ரத்தம் உள்ள சுத்திக்கிட்டே இருக்கும். இப்போ நிறைய ரத்தம் சுத்தும் போது மூளைக்கும் போகும். மூளைக்கு போச்சுன்னா ஆக்சிஜன் கிடைச்சிடும். அதுக்கு மூளைக்கு ஆக்சிஜனேட்டட் பிளட் போச்சுன்னா ஆக்டிவேட் ஆயிடும். இப்போ நீங்க என்ன பண்ணணும், பிரெயின் ஆக்டிவேட் ஆயிடுச்சா, பிரெயின் ஆக்டிவேட் ஆயிடுச்சா மூச்சு வர ஆரம்பிச்சிடும் நம்மளுக்கு. ஸோ ஒரு கையை நெத்தி மேல வச்சுக்கோங்க, இன்னொரு கையை தாடை மேல வச்சுட்டு இந்த கழுத்தை நேராக்கணும். ஏன் கழுத்தை நேராக்கணும்னா, நம்ம மயக்கம் போட்டு விழும்போது நம்ம நாக்கு வந்து பின்னாடி போயிட்டு ஏர்வேவே பிளாக் பண்ணிடும், காத்து உள்ள போகாம தடுத்துடும். இப்போ இது நீங்க இப்படி ஓப்பன் பண்ணும்போது என்ன ஆகும்னா, சின்ன இப்படி தூக்கணும், சின்ன ஒரு விரலை வச்சு இப்படி தூக்கணும், புஷ் பண்ணணும். ஓகே, பண்ணிட்டு உங்க காதை கொண்டு போய் மூக்கு மேல வைங்க. உங்க கண்ணு வைத்த பார்க்கணும். சார் இந்த கையை நல்லா உள்ளுக்குள்ள இழுத்துக்கோங்க, அந்த கையை உள்ளுக்குள்ள இழுத்துக்கோங்க. கண்ணு வந்து வைத்த பார்க்கணும். இப்போ வயிறு அசைஞ்சதுன்னா அவர் பிரீத் பண்றாருன்னு அர்த்தம். அப்ப என்ன பண்ணிட்டோம், நம்ம அவரை காப்பாத்திட்டோம்னு அர்த்தம். பிரீத் பண்ணல அப்படின்னா இன்னும் அவருக்கு ஆக்சிஜனேட்டட் பிளட் நிறைய சர்க்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில இருந்து இது நம்ம ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் நீங்க பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஆர்டிபிஷியலா உயிரோட வச்சுக்கலாம் அவரை. இப்போ நீங்க அவரை ஒரு ஆம்புலன்ஸ்ல கொடுக்கும் போது ஈஸியா காப்பாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்லன்னு வச்சுக்கோங்க, ரத்தம் எல்லாம் உறைஞ்சு போயிட்டு சில்லுன்னு ஆயிடும். அதுக்கப்புறம் யாராலையுமே காப்பாற்ற முடியாது.